ஹே காய்ஸ், ஆக்டர் விஜய் ஆண்டனி நடித்த பிச்சைக்காரன் 2 படத்தோடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த படம் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் மே 19ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி கூட காவ்யா தபார், ஒய்ஜி மகேந்திரன், ஜான் விஜய், ஹரிஸ் பெரடி, யோகி பாபு மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே விஜய் ஆண்டனி தான். விஜய் குருமூர்த்திங்கிற ரோல்ல விஜய் ஆண்டனி பிளே பண்ணியிருக்கிறாரு. ட்ரெய்லர்லயே அவருடைய பேரை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் ஆண்டனி டீனேஜா ஆகும்போது ஒரு கட்டத்துல பெரிய பணக்காரரா ஆயிராரு. அதுவும் இந்தியாலேயே பணக்கார லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் படத்தோடைய கதை சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்குது. மேபி சின்ன வயசு ஸ்டோரி பிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். பிச்சைக்காரராக வர விஜய் ஆண்டனிக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. 2 பேருமே பிச்சை எடுக்கிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் இருக்குது. ஒரு கட்டத்தில் விஜய் ஆண்டனி சின்ன பையனாக இருக்கும்போதே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே இது இன்னொரு பக்கம் தங்கச்சியை யாரோ ஒருத்தர் துரத்திக்கிட்டு வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்போது சின்ன வயசுலேயே இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிற மாதிரி தான் கதை நகரும் போல். பெரியவங்களா காட்டும்போது தங்கச்சி பிச்சைக்காரர் குரூப்பில் தான் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. விஜய் ஆண்டனியோட கையில் தங்கச்சியோடைய பேரை பச்சை குத்தி இருக்கிறது மூலமா ராணின்னு தங்கச்சியோட பேரை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போது விஜய் ஆண்டனி இந்த படத்தில் டபுள் ரோலில் ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு விஜய் ஆண்டனியோடைய பேர் விஜய் குருமூர்த்தியாக இருக்கலாம். இன்னொரு விஜய் ஆண்டனியோடைய பேர் அவருடைய பேர் பிகிலியா இருக்கலாம். இல்லைனா சத்யாவா கூட இருக்கலாம். விஜய் ஆண்டனி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது பொதுமக்களை வச்சு ஒரு ஷாட் காமிச்சிருக்கிறாங்க. அதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சத்யாவை விடுதலை செய்யணும் போர்டு பிடிச்சி போராட்டம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய பேர் சத்யாவை கூட இருக்கலாம். ஒரு விஜய் ஆண்டனி ஃப்ளைட்டில் போகும்போது கடலில் விழுந்து மூழ்கி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு விஜய் ஆண்டனி கடலோரம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல வச்சிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. குருமூர்த்திங்கிற மில்லினரி இடத்துக்கு வந்துருவாரு போல பிச்சைக்காரரா வர விஜய் ஆண்டனி. இந்த படத்தில் மன்சூர் அலிகான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு. ஒய்ஜி மகேந்திரன் பணக்காரராக வர விஜய் ஆண்டனிக்கு பிஏவாக வராரு. ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு ஷாட் தான் வச்சுருக்கிறாங்க. அதுவுமே சைலண்டான ஷாட்டாக வச்சுருக்கிறாங்க. ட்ரெய்லரில் வில்லனுக்கு வெயிட்டான சீனாக எதுவுமே காமிக்கல. வில்லனுடைய சீன்ஸை சீக்ரெட்டாக வச்சுதான் ட்ரெய்லராக அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பிச்சைக்காரன் படத்தோடைய பார்ட் 1 படத்தில் அம்மா மகனுக்கான சென்டிமெண்ட்டை கையில் எடுத்திருந்தாங்க. பிச்சைக்காரன் 2 படத்தில் அண்ணன் தங்கச்சிக்கான பாசத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஷாட்டில் விஜய் ஆண்டனி 2 மோதிரம் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு மோதிரம் சிங்க முகம் போட்ட ஒரு மோதிரமாக இருக்கும். இன்னொரு மோதிரம் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. மேபி அது தங்கச்சியோட ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். பொதுமக்கள் போராட்டம் பண்ணும்போது ஒரு ஷாட்டை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு போர்டில் நமது கடற்கரைக்கு இவை தேவையில்லை அப்படின்னு இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் பிக்சர் போட்ட படம் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் இந்த கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆன்டி பிகிலி லெட்டர்ஸை கவனிச்சிங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூட குறிக்கலாம். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது ஏன் அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சாங்க, கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா, பிச்சைக்காரராக வர விஜய் ஆண்டனி எப்படி பணக்காரராக ஆனார், ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன பிரச்சனை, விஜய் ஆண்டனியோடைய பேர் என்ன, விஜய் குருமூர்த்தியா, சத்யாவா, பிகிலியா, ஆன்டி பிகிலினா என்ன அர்த்தம், மொத்தத்தில் இந்த படத்தில் எத்தனை விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி பல கேள்வியோட ட்விஸ்ட் வச்சு படத்தோடைய ட்ரெய்லரை அவுட் பண்ணியிருக்கிறாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். விஜய் ஆண்டனி விஜய் குருமூர்த்திங்கிற அவருடைய ஃப்ளைட்டில் ஏற சீனாக இருக்கட்டும், ஃப்ளைட்டு கடலுக்குள்ளே மூழ்கிற சீனாக இருக்கட்டும், இந்த சீன்ஸ் எல்லாமே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு சீனாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்குது. ட்ரெய்லருக்கான பிஜிஎம் சாங்ஸு ஒன்று இருக்குது. அது வேறு லெவலில் வந்திருக்குது. இதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் நான் நோட் பண்ணின சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.